நம்ம டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள், நம்மளுடைய நண்பிகள், நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்குறிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்ப அவங்களாம் தற்குறி எல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்க. அவங்க சங்கிகள்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல். யாருடா அந்த குரல் அப்படின்னு பார்த்தா, இப்ப ரீசெண்டா அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடத்தினாங்கல்ல, சாரி அவதூறு திருவிழா. அதுல அவங்க தலைமையே குழப்பற மாதிரி, அறிவு கண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார். அவரு யாருன்னா அது அவங்களோட எம்எல்ஏவே. அந்த எம்எல்ஏ யாருன்னா நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட சொந்தக்காரர். என்னடா இது இப்படி ஆகி போச்சு? டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலிருந்தே ஒரு குரல் வருதுன்னு சொல்லி தலைமையில ஃபுல்லா கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷன் இதோட நிக்காது. அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம, ஒரு இடம் விடாம, எல்லா இடத்திலையும், எல்லா வீட்லயும் இன்னும் பலமா எதிரொலிக்குதான் இல்லையான்னு பாருங்க. சும்மா பிளாஸ்ட் தான். இது இன்னைக்கு நேத்தெல்லாம் நடக்கலங்க. 1972லயே நடந்து முடிஞ்சிருச்சு. எப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அது ஒரு கூத்தாடி கட்சி. எப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அத்தனை மக்கள் திரண்டு நின்னாங்களோ அப்பவே அது ஒரு கூத்தாடி கும்பல். நடிகர் கட்சின்னு சொன்ன ஒருத்தர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூடயே போய் சேர்ந்துட்டாரு. இன்னொருத்தர் இவரெல்லாம் ஒரு ரவுண்டு தாங்க வருவாரு, ரெண்டாவது ரவுண்ட்லாம் காணாம போயிடுவாருன்னு சொல்ல இன்னொருத்தர் அதுக்கப்புறம் போய் எம்ஜிஆர் கிட்டே போய் சேர்ந்துட்டாரு. சோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எம்ஜிஆர் அவர்கள் கூட தானே போய் சேர்ந்தாங்க. அதனால இது வரலாறு. இந்த வரலாறு நம்மள விட அவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா 53 வருஷமா அதே கதறல்கள். கூத்தாடி கூட்டம், நடிகர் கட்சி, நடிகர் கூட்டம், இப்படி. மர்மயோகின்ற ஒரு படத்துல அவருடைய கேரக்டர் பேர் கரிகாலன். அதுல ஒரு சூப்பர் டயலாக் ஒன்னு சொல்லியிருப்பாரு. குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். இதெல்லாம் யாருக்கு சொல்றோம், எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும். ஏண்டா இந்த விஜய தொட்டோம்? ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம்? நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.